الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சரி, நாங்க இந்த பிள்ளைகளுக்கான ஒரு சதுர் ஹாசனாவுடைய குர்ஆன் செக்ஷன் ஏற்கனவே 5-6 வருடங்களாக நடந்து கொண்டிருக்குது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஓதி முடிச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நாங்க பொதுவாக அது எங்களோட அகாடமியில படிக்கிற மாணவராக இருந்தாலும் அல்லது வெளியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பொதுவான ஒரு தர்பியா ஒரு பாடநெறியோட நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம். முதலாவது இந்த சிலபஸ் சப்ஜெக்ட் உள்ளுக்கு போறதுக்கு முன்னால எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய அப்படின்னு சொன்னா குர்ஆனை தஜ்வீதோட தர்த்தீலோட ஓதுறது, அதுக்குண்டான பாடநெறி. உதாரணமாக ஒரு சின்ன புள்ள இருந்துச்சுன்னா எழுத்துக்கட அறிமுகம், அதே போல நூறானி காயிதாவோ அல்லது வேற கிதாபுகளோ எழுத்துக்களை கூட்டுறது, அது அப்படியே படிப்படியாக சில முறைகள், சில இது குர்ஆனை ஓதுறதுக்குரிய பிராக்டிஸ், அதுக்குரிய அதுக்குரிய கிதாபுகளை ஓதுறது, அது ஒரு பகுதி. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் இதோட மட்டும் போதுமாக்கி கொள்றாங்க. என்னத்தோட மட்டும் எங்கட பிள்ளை குர்ஆன் மதரசாக்கு போகுது, நூறானி காயிதா பாடம் கொடுக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இல்லாட்டி எங்கட புள்ள மாஷா அல்லாஹ் காயிதா முடிஞ்சு இப்ப குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு அரை பக்கம் பாடம் சொல்றாங்க. இது மட்டும். இப்ப நான் கேட்கிறேன், கேள்வி என்னண்டா, குர்ஆன்ன்றது ஒரு ஆக முக்கியமான ஒரு பகுதி. ஆனா இது மட்டும் தான் இல்ல, இதை விட, அதாவது இது எல்லாத்தையும் விட குர்ஆனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முக்கியம். அதோடு சேர்த்த ஒழுக்கம் சம்பந்தமான அறிவிக்குது. உதாரணமாக நாங்க எங்களோட பிள்ளைகள் ஸ்கூல்ல எத்தனை பாடம் ஈக்கிற? ஒரு பாடம் மட்டும் ஈக்கிற? சொல்லுங்களே, நான் சும்மா கேட்கிறேன். ஸ்கூல்ல எத்தனை பாடம் ஈக்கிற? ஒரு பாடம் மட்டுமா? நான் சொல்றேன் என்னண்டா, குர்ஆன்ன்றது, குர்ஆன அதை படிக்கிறது, குர்ஆனுடைய இல்முக்காக வேண்டி குர்ஆனை சரளமா ஓதுறதுக்குரிய தஜ்வீதுடைய பாடங்கள், அதெல்லாம் ஒரு பகுதி. அது இல்லாம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே வழிகாட்டப்பட வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்குது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உதாரணத்துக்கு பொதுவாக நாங்க என்ன செய்யறோம்? 5 வயசு 4 வயசு ஆயிரம் என்ன செய்யறோம்? நேசரையில கொண்டு போடுறோம். அப்படித்தானே? ஏன் போடுறோம் சொல்லுங்களே. பேரண்ட்ஸ், இது பயான் இல்ல, சும்மா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பயான் பாக்குற மாதிரி நான் பேச அப்படி இல்லை. இது ஒரு கிளாஸ் உண்டு. அதனால எனக்கு மைக் ஆன் பண்ணி கொண்டு செய்யறது ஏலா, எனக்கு டைம் போகும். அதனால நான் செட்டை ஆன் பண்ணிக்கிறேன். நான் கேட்கறது கொஞ்சம் என்னோட கதைச்சு பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நேசரையில கொண்டு போடுறோம் தானே புள்ள 4 வயசுல? ஏன் போடுறோம் சொல்லுங்களே. ஏன் நேசரையில போடுறோம்? வீட்டுல வச்சு கொண்டு கேலாத்துக்கு போட்டுருமா அல்லது வேற சரி காரணங்கள் இருக்குதா பிள்ளைகளுக்கு? சொல்லுங்களே, ஏன் போடுறோம்? என்ன காரணம்? அந்த 4 வயசுலயே தேவையான கொடுக்க வேண்டிய அறிவிக்குது, அதை கட்டாயம் கொடுக்கணும். அதை லேட்டாகி கொடுக்கலாம். அதுதானே. ஸ்கூலு கிரேட் 1க்கு போறதுக்கு முன்னால அத ஒரு அதுக்கு முன்னால ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போய்த்து வெள்ளனைக்கு போனா 12 மணி மட்டும் 1 மணி மட்டும் மீக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். அதை ஒரே அடியே செய்ய அதுக்கு முன்னால ஒரு பிராக்டிஸ் ஒன்று கொடுக்கணும், ஒரு அறிமுகம் ஒன்று தேவை. அதனால தானே நாங்க போடுறோம். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க. மார்க்கம் உண்டு வரக்குள்ள எங்கட குழந்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கிஃப்டாக தந்திக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் குழந்தைகளை பத்தி பேசக்குள்ளே யஹபு லிமன் யஷாஉ இனாத வ யஹபு லிமன் யஷாஉ துகூரா.
நாங்க கிஃப்டாக கொடுத்திக்கிறோம். அந்த கிஃப்ட்ன்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். ஆனா நாங்க என்ன செய்யறோம் இல்ல, கவலையான விஷயம் என்னாண்டா, இதுக்கு யாரும் கோவிக்க வேணாம். எங்கட குறைகளை நாங்க தான் பேசணும். நாங்க தான் அத திருத்தறதுக்குரிய வழிகளை செய்யணும். அதுக்கு நாங்க உலகத்துடைய கல்விக்கு நேசரிக்கு போறோம், கிரேட் 1க்கு போறோம், கிரேட் 4, கிரேட் 3 ஆயினான்னு சொன்னா ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போறோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும். என் புள்ள மார்க்கமுள்ள ஒரு புள்ளையாக மாறணுமே, என் புள்ள எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலம் ஆகிறதுக்கு உலகத்துடைய கல்வியை விட தீண்ட கல்வி தான் முக்கியமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை படிச்சு கொடுக்கணுமே. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது சரியான குறைவு இல்லையா? சரியான குறைவு. முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஈக்குறாங்க, இல்லன்றது இல்ல. அத தலைக்கு மேல தூக்கி வச்சு அத ஒவ்வொன்றையும் சின்னத்திலிருந்தே பழக்குறாக்கள், ஈக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, த புல் உம் தாய் பிரெக்னன்ட்டாக இருக்கக்குள்ளேயே ஏண்ட புள்ளோட தாயிட, அதாவது சொல்லுவாங்க, புள்ளைக்கு வந்து சில மாசங்கள் போகக்குள்ள உம்மோட பேச்ச கேட்கும். என்ன சார், வெளியில பேசுற சவுண்ட் கேட்கும், அசைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலேயே தாய் குர்ஆன் கூடுதலா ஓதணும். என்ன செய்யணும், பிரெக்னன்ட்டான அந்த என்ன செய்யணும், அந்த தாய் குர்ஆன் ஓதணும், மியூசிக் கேட்கப்படா. அப்படிலிருந்தே பேணுதலாக பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லாமல் இல்ல. ஆனா மிச்சம் மிச்சம் குறைவு. பாருங்களேன், ஏதாவது குர்ஆன் சவுண்டுக்கு போட்டாச்சு, ஹஸ்ரத் என்ன ஓதி கொடுக்குறான்னு பாக்குறதும் இல்ல. போற வார. ஆனா நாங்க உலகத்துடைய கல்விக்கு எவ்வளவு பிளான் பண்றோம். ஸ்கூல் இங்கிலீஷ் நல்லா படிச்சு கொடுக்கறாங்க தான். ஆனாலும் சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு போட்டா நல்லமே. யோசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன், மனசு தொட்டு சொல்லுங்களேன். இது யாரும் குறை பேசுற இடம் இல்ல. நாங்க வந்து எங்கட எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய அந்த தீனுடைய வழிமுறைய, நபியுடைய வழிமுறைய காட்டி கொடுக்கலன்னு சொன்னா, நீங்க நினைக்க வேணாம் இந்த எடுகேஷனால பிள்ளைக்கு ஒழுக்கம் கிடைக்கும்னு சொல்லி. ஒரு நாளும் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறதா இருந்தா பாருங்க, 10 வருஷத்துக்கு நான் மிச்சம் சஹாபாக்களோட காலத்துக்கு போகல. 10 வருஷத்துக்கு முன்னால அவ்வளோ பெரிய எடுகேஷன் அவ்வளோ இல்ல. நார்மலா தான் படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. பெரிய கிளாஸஸ் அது இது ஒன்றும் இல்ல. ஆனா ஒழுக்கம் இருந்துச்சு. மக்ரிபுக்கு பின்னால ஒரு ஊரால, முஸ்லிம் ஒரு ஊரால போனா குர்ஆன் ஓதுற சவுண்ட் கேட்கும். உம்மான்னு சொன்னா சரியான கண்ணியம். வாப்பான்னு சொன்னா சரியான கண்ணியம். சேர்மார், டீச்சர்ஸ்மார்ண்டா சரியான கண்ணியம். நான் கேட்கிறேன், இப்ப அந்த காட்சிகளை பார்க்கிறது சரியான கஷ்டமாயிக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். அந்த காட்சிகளை அப்ப ஒழுக்கம், இப்ப எடுகேஷன் கூடிக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள எடுகேஷன் நிலைமை இல்ல இப்ப. கல்வி அறிவு கூடிக்குது. ஆனா ஒழுக்கம் குறைஞ்சிக்குது. உலகத்துல நாட்கள் செல்ல 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 ஃபித்னாக்கள் அதிகமாகிக் கொண்டு தான் போகும். குறையாது. அப்படி குறைஞ்சா ஹதீஸ் பொய்யாயிடும். நபியுடைய வார்த்தை பொய்யாயிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது காலங்கள் நெருங்க கியாமத்து நாள் கிட்டவாக கொள்ள, அதாவது நாள் செல்ல செல்ல இல்ம் உயர்த்தப்படும், வயக்துருல் ஜஹல், மடமை அதிகரிக்கப்படும் என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீண்ட புகாரிட ரிவாயத், சொன்னாங்க, இஸ்பிரு, நீங்க பொறுமையாக இருங்க. فإنه لا يأتي على الناس زمان إلا الذي بعده شر منه. ஒரு தாபியி ஒருத்தர் வந்து, தாபியின்னு சொல்றது யாரு? சஹாபாக்களை கண்டவங்க. தாபியி ஒருத்தர் வந்து இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன். இந்த ஆட்சியாளனை பத்தி ஒரு சஹாபி, ஒரு ஒரு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு முறையிடுறாங்க. பாருங்களேன் ஆட்சிய. இப்ப நாங்க பேசுறோம் தானே, என்னப்பா இவனுக்கு என்னட்ட அறிவு இல்லையா? இவ்வளோ பெரிய, இவ்வளோ இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் மீக்கிறாங்க. அது போல சும்மா சஹாபாக்கள்ட்ட சொன்னா, மூத்த சஹாபி. சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலம். சஹாபாக்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சின்ன சஹாபியா இருந்தவங்க வயோதிபம் அடைஞ்ச நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா அது தாபியங்களுடைய காலம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வயோதிபம் அடைஞ்ச ஒரு பெரிய ஒரு சஹாபியா இருக்கிறாங்க. ஒரு தாபியி ஜுபைர் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய தாபியி வந்து இவர்ட்ட சொல்றாங்க, பாருங்களேன் இந்த ஆட்சிய. அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்பிரு, நீங்க பொறுமையாக இருங்க. தாபியங்களுடைய காலம்ன்றது இன்றைக்கு நேத்து இல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலம். அதாவது
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் முடிஞ்சு சஹாபாக்கள்ட காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மௌத்தா எங்களுக்கு விளங்குற பாஷையில சொல்றோம், ரசூலுல்லாஹ் மௌத்தா ஒரு 100 150 வருஷம் அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா இப்ப இன்னைக்கு எத்தனை வருஷம்? 1500 வருஷம் ஆகுது. 100 150 வருஷம் இல்ல நடந்த ஒரு சம்பவம் இது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. சொன்னாங்க, இஸ்பிரு நீங்க பொறுமையா இருங்க. فإنه لا يأتي على الناس زمان إلا الذي بعده شر منه. ஏன்னு சொன்னா இதுக்கு பின்னால் வரக்கூடிய, அதாவது இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், அதாவது இன்றைய நாளைய விட நாளைய நாள், இந்த மாசத்தை விட அடுத்த மாசம், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் பித்னாக்களும் சோதனைகளும் நிறைந்ததாகத்தான் காணப்படும். சொல்லிட்டு சொன்னாங்க, இது எது வரைக்கும் தொடரும் என்று சொன்னால் ஹத்தா யல்கா ரப்பகும், உங்களோட ரப்ப சந்திக்கும் வரைக்கும், அதாவது கியாமத்து நாள் மட்டும் இதே நிலைமை தொடரும். சொல்லிட்டு சொன்னாங்க, இது நான் சொல்லல, சமிஅத்துஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்லுங்களே, என்ன எடுகேஷன் கூடினாலும் உலகத்தில் ஒழுக்கம் குறைஞ்சு கொண்டே தான் போகும். இதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? சொல்லுங்களே, ஒத்துக்கொள்றீங்களா? உலகத்துடைய அறிவு கூட்டுறதுனால உலகத்துல ஒழுக்கம் வளராது. இதை ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? நான் சும்மா கேக்குறேன். மெசேஜ் பண்ணுங்க. பிலாண்டா அசர் நீங்க சொல்றது பிலான்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்ல. யாரு சொல்றீங்க எஸ் ஓ அசர் நீங்க சொல்றது சரின்னு யாரு சொல்ல, பிலான்னு யாரு சொல்றீங்க? உலகத்துல அறிவு முன்னேறி இன்றைய நாளை விட நாளைக்கு உலகத்துல டெக்னாலஜி கூடிக்கொண்டு தான் போகும். ஆனா ஒழுக்கம் குறைஞ்சு கொண்டே தான் போகும். அதனால தானே சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ், யார் சார் இல்ல ஹஸ்ரத் நீங்க சொல்றது மாதிரி இல்லன்னு சொன்னா நான் சொல்லல, நபியுடைய புகாரில வந்த ரிவாயத் அவர் பொய்ன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை பொய்ன்னு சொல்றாரு அவர் இல்லையா? நான் சொன்னேனே ஆரம்பத்துல, சஹீஹ் புகாரி ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கூட கூட இல்ம் உயர்த்தப்படும், யுர்ஃபஉல் இல்ம், இல்ம் உயர்த்தப்படும், வயக்துருல் ஜஹல், மடமை அதிகரிக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு இல்லைன்னு சொல்லலும். இப்ப சொல்லுங்களே, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு நாளும் உலகத்துடைய கல்வியினால ஒழுக்கம் வளரவே வளராது. எடுகேஷனால ஒரு நாளும் ஒழுக்கம் வளருமா? சொல்லுங்களே. என்ன நிலைமை இன்றைக்கு எல்லா ஸ்கூலோட நிலைமை என்ன? 1ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு படிச்சு ஓஎல் எழுதி முடியக்குள்ள என்னத்த போலீஸால வந்திருக்கிறானா இல்லையா கேட்டுக்கிட்டே? ஓஎல் எழுதி முடிஞ்சு அங்க முட்டை அடிச்சு கொள்வாங்க, சண்டை போகும், இங்க சண்டை போகும், வெத்து கொட்டு நடக்கும். நான் சொல்றது சரியா இல்லையா? நிதர்சனமான உண்மையா சொல்றேன். நான் என்ன சொல்றேன்டா, இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? பாருங்க, எத்தனையோ பேரண்ட்ஸ் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹஸ்ரத் என்ற மகன், என்ற புள்ள, என்ற மகன் பாருங்க ஹஸ்ரத், தவறான நிலைமை, தவறான பாவனை, அப்படி இப்படி தவறான நடத்தைகள். என்ன தலை வச்சு அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்படலையா? நான் சொல்றேன், அவங்களுக்கு தரமான கல்வி இல்லாதனாலயே அவங்க அந்த நிலைமைக்கு ஆகினாங்க. இல்ல, எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களும் ஸ்காலர்ஷிப் பண்ணாங்க, கிளாஸ் போனாங்க, அந்த இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் போனாங்க. அப்ப ஏன் இந்த நிலைமைக்கு ஆவிச்சு? என்ன நடந்துச்சுண்டா, தீன் கொடுக்கப்படல. குர்ஆனுடைய இல்ம், வஹயுடைய இல்ம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொரு பருவத்திலையும், நான் இப்ப சொன்னனே, ஒரு தாய் பிரெக்னட்டா இருக்கக்குள்ள என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, மார்க்கம் சொல்லி தருது. எப்படி பாத்ரூம் போகணும், டொய்லெட்டுக்கு எப்படி போகணும், மலம் எப்படி கழிக்கணும், சலம் எப்படி கழிக்கணும், எப்படி பெய்த்து குந்தணும், எப்படி சுத்தம் செய்யணும் என்று கூட சொல்லி தந்த மார்க்கம், குழந்தைய பத்தி சொல்ல கொலை குர்ஆன் அல்லாஹ் கிஃப்ட் என்று சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி வளர்க்கணும் என்று சொல்லியிருக்காதா? எங்களுக்கு தெரியாண்டதுனால இல்லான்றது அர்த்தம் இல்ல. நான் சொல்றதை நல்லா விளங்கிக்கோங்க. எங்களுக்கு தெரியாண்டதுனால உலகத்துல அந்த விஷயம் இல்லான்றது அர்த்தம் இல்ல. எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். நாங்க படிக்கல. ஒவ்வொரு விஷயம் வழிகாட்டப்பட்டிருக்குது. ஆனா நாங்க செய்றோம் இல்ல. நான் சொல்றது சரியா பிழையா? சொல்லுங்களே. சரியா பிழையா? 7 வயசுண்டா கிரேட் எத்தனை? சொல்லுங்களே. 7 வயசுன்னா கிரேட் எத்தனை? 7 வயசுனா கிரேட் 2.
அப்படியா? 10 வயசுண்டா? 10 வயசுண்டா கிரேட் 5. நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 7 வயசு ஆகினா என்ன செய்யுங்க? புள்ளைகள தொழுவுறதுக்கு பழக்குங்க. 10 வயசு ஆகியும் தொழலாண்டா அடிச்சு தொலை வைங்க. வருதா இல்லையா? மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டிக்குதா இல்லையா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், கிரேட் 3 புள்ளைய விடுங்க. ஓஎல் படிக்கிற புள்ளவளுக்கு அத்தையாட் பாடம் இல்ல. தொழுகைட ஷருத் எத்தனான்னு தெரியா? தொழுகைட ஃபர்து சூரா ஃபாத்திஹா தஜ்வீத் ஓதிக்கொள்ள தெரியா? எவ்வளவு கவலையான விஷயம். இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குது தெரியுமா? குர்ஆன் மசாலா சொல்லிக் கொடுக்கிற, கட்டாயம் தொழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற. சரியா? சரி. இப்ப புள்ள வந்து இப்ப உதாரணமா ஸ்கூலுக்கு எத்தன மணிக்கு போற? 7 மணிக்கு ஸ்கூலு போற. 7 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட்ன்னு சொன்னா, 6:45க்கே ரெடியாவே எல்லாம் போகணும். அப்ப எத்தன மணிக்கு எழும்புற? கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு முன்னால சரி எழும்புற. 5:45க்கு எழும்புற. எழும்பின பேரண்ட்ஸ் என்ன செய்ற? டக்குன்னு என்ன செய்ற? உது எடுத்துட்டு வந்து சுபஹ தொலை வைக்கிற. அப்படித்தானே? பொதுவா அப்படித்தான் நடக்குது. தொலை வைக்கிற. சரியா? அப்ப நாங்க சொல்லிக் குடுக்குறோம். தொழுகைன்றது முக்கியமான விஷயம். அத எப்பயுமே விடக்கூடா. அப்படியா இல்லையா? சொல்லிக் குடுக்குறோமா இல்லையா? சொல்லுங்களே. சொல்லிக் குடுக்குறது தானே. அந்த அளவுக்கு அப்படியும் சொல்லாத யாரும் இல்லை. நான் சொல்றது சரியா பிழையா? கொஞ்சம் சட்ல பேசுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சொல்லிக் குடுக்குறோம் தானே. ஆ? தொழுகைன்றது கட்டாயம் தொழணும். அத எப்பயும் விடக்கூடா. ஆ? அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்றோம்? சொல்லிக் குடுக்குறோம். அப்படித்தானே? சரி. இப்ப சாட்டர்டே வருது. சண்டே வருது. எத்தனாம் ஆண்டு புள்ள? கிரேட் 4ன்னு வைப்போமே, இல்ல 3ன்னு வைப்போமே. போய டே வருது. என்ன செய்றோம்? புள்ள பாவம் தூங்கட்டும். செய்றோமா இல்லையா? சொல்லுங்களே. செய்றோமா இல்லையா? சாட்டர்டே, சண்டே வந்தா, இந்த புள்ள பாவம் தூங்கட்டும். அ அல்லது கிரேட் 4 அல்லது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் கிளாஸ் அனுப்புற. புள்ள ஸ்கூல் விட்டு வார எத்தன மணிக்கு? அசருக்கு வார. லுஹர் இல்ல. லுஹர் கதா. சரி. அல்லது 3 மணிக்கு வார. இப்போ புள்ள பாவமே இப்ப இன்னும் தொழ டைம் இல்லன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா புள்ளைய என்ன செய்ற? புள்ளைக்கு சாப்பாடு குடுத்து எல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு, அசரு கிளாஸ் அனுப்புற. அங்க கிளாஸ் போயிட்டு எத்தன மணிக்கு வார? அ மக்ரிபு பிறகு வார. அப்ப அசரும் இல்ல. நான் கேட்கிறேன், இந்த புள்ளோட மனசுல என்ன பதியும்? ஆனா தொழுகை அது பிறகு வந்ததுக்கு பிறகு மக்ரிபு தொழ வைக்கிறேன், இஷா தொழ வைக்கிறேன். நான் சும்மா சொல்றேன். ஒரு நடக்கிற சில உதாரணங்கள சொல்றேன். புள்ளோட மனசுல என்ன பதியும் சொல்லுங்களேன்? சும்மா நாங்க சும்மா யோசிப்போம். என்ன பதியும்? தொழுகைன்றது ஒரு முக்கியமான விஷயம். கட்டாயம் தொழணும். ஆனா, இந்த ஸ்காலர்ஷிப் கிளாஸ விடவும் முக்கியமான விஷயம் அல்ல. அதனால தான் ஸ்காலர்ஷிப் கிளாஸ்க்கு வந்து நான் தொழுகைய விட்றோம். சுபஹ்ன்றது கட்டாயம் தொழணும். சரியா? கட்டாயம் தொழணும். ஆனா, ஸ்கூல விடவும் முக்கியமான விஷயம் அல்ல. அதனால தான் சனி, ஞாயிறு வந்தா ஸ்கூல் இல்ல படுக்கிறோம். தொழுகைய விடவும் ஸ்கூல் முக்கியம். அதனால தான் ஸ்கூல்ன்னு வந்தா நேரத்தோட 5:45க்கு எழும்புறோம். எழும்பினதுனால சுபஹ் தொழுகிறோமே தவிர, சுபஹ்க்குன்னு சொல்லி நான் எழும்பல. அதே சாட்டர்டே, சண்டேல அல்லது போய டேல ஸ்கூல் இல்ல. அதனால சுபஹ் இல்ல. அதனால புள்ளோட மனசுல என்ன வரும்? தொழுக வந்து ஸ்கூல்ட அளவு கொண்டு முக்கியமான ஒரு விஷயம் அல்ல. நான் சொல்றது சரியா? பிழையா? சொல்லுங்களே. பேரன்ட்ஸ் சொல்லுங்களே. நான் சொல்றது சரியா? பிழையா? நான் சொல்றது சரியா? பிழையா? சொல்லுங்களே. சொல்றோமா இல்லையா? நாங்க புள்ளக்கு அதுதானே படிச்சு குடுக்குறோம். கொஞ்சம் இது மீட்டிங் டீட் எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் சட்ல பேசுங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் செஞ்சு கொள்றதுக்கு இளைய செய்யும். சரியா? இல்லையா? தொழுக அப்படித்தானே? புள்ளைய எழுப்பாட்டுறோம். ஸ்கூலுக்கு எழுப்பாட்டுறதுனால புள்ளைய சுபஹ் தொழ வைக்கிறோம். அ ஆனா ரசூலுல்லாஹ்ட ஹதீஸ் என்ன? 7 வயசு ஆகினா துள்ளைய படு. ஆனா வந்து எங்களுக்கு ஸ்கூலுக்கு எழுப்பாட்டத்துக்கு பாவம்ன்னு விளங்குது இல்ல. சாட்டர்டே, சண்டே எழுப்பாட்டுறதுக்கு பாவம் புள்ள. ஏன்? இப்ப புள்ளோட மனசுல என்ன வரும்? ஸ்கூல விட தொழுகொண்டு முக்கியம் இல்ல. ஸ்காலர்ஷிப் கிளாஸ விட ஸ்கூல் ஒண்ணு முக்கியம் இல்ல. அத பாடத்த படிச்சு குடுக்குறோம் நாங்க. அதனால என்ன நடக்குது? இப்ப புள்ள வளருது. புள்ள வந்து விளங்குது. குர்ஆன், ஹதீஸ் இந்த இத தொழுகையோட விஷயமே அப்படின்னா நபியுடைய சுன்னத்துக்கள கேட்கவா வேணும்? நபியுடைய சுன்னத்துக்கள கேட்க வேணும். இவன் என்ன செய்யுது? ஆ அவன போல, இவன போல, அந்த ஆக்டர்ஸ போல, இந்த ஆக்டர்ஸ போல. எனக்கு பாயில் எல்லாம் செட் ஆகுறல்ல. பாயில் எல்லாம் செட் ஆகலன்னா இதெல்லாம் நான் தின்னுவேன்.
ரசூலோட சுண்ணத்துண்டே தெரியவே முதலாவது. பாயில் உட்கார்ந்து தின்றது, தலைக்கு போட்டுக்கொண்டு தின்றது, தலையை மூடு சுண்ணத்துண்டே தெரியாம புள்ளுகள் வருது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன வயசுல பிஞ்சு உள்ளத்துல ஆழமாக யகூதிகளினுடைய நசராக்களுடைய அந்த 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 அதாவது ஷைத்தானியத்துடைய அந்த ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு செயற்பாடும் உள்ளத்துல ஆழமா பதியுது. இது புள்ள வளர்றது ஷைத்தானியத்தான சூழல்ல. புள்ள வளர்றது அந்த பழக்க வழக்கங்கள் குர்ஆனும் இல்ல, ஹதீஸும் இல்ல, தொழுகையும் இல்ல, நபியுடைய சுன்னத்தும் இல்ல, வழிகாட்டலும் இல்ல, ஒன்றும் இல்ல. எல்லாம் சும்மா ஷோத்தான். மதரசாக்கு போறா வார மதரசா என்ன ஓதி கொடுத்தாலும் சரி, பிரச்சனையும் அல்ல. அதுக்கு வேறையா இது பண்றதும் இல்ல. இப்படி வளர்ந்ததுக்கு பிறகு 10 வயசு 12 வயசு இப்ப புள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்குது, 15 வயசு ஆக கூட கிரேட் 9 OL இப்ப உம்மா மாப்பட கட்டுப்பாடை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அப்படியா இல்லையா? எதனே எங்கட பேச்ச கேட்டு கொண்டிருக்க மாட்டாங்க. ஏஎல் OL வந்தாலும் எங்களை விட்டும் தூரமா. இப்ப என்ன செய்யுது, அதோட இஷ்ட பரிகாரம் போகுது. இனி என்ன செய்யற, உம்மா மாப்பா ரத்த கண்ணீர். எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க இல்லையா? சொல்லுங்களே இல்லையா? எத்தனை வாலிபர்கள் ஜெயில வைக்கிறாங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைகள் அவர்களுடைய அந்த 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 பரிசுத்த தன்மை இழந்திருக்கிறாங்க இல்லையா? எதனால வந்தது இது? மார்க்கத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல, நபியுடைய சுண்ணாக்களை காட்டல. இத்தனை நிதர்சனமான உண்மை. இது இல்லாம நீங்க என்ன ஸ்கூல கொண்டு போடுங்க, என்ன சைக்காலஜியை படிக்க வைங்க, ஒரு நாளும் ஒன்றுமாகாது. நான் சென்றதோடு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் ஒழுங்காக பேருக்கல்ல சடங்குக்கல்ல ஒழுங்காக பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்கலான்னு அத்தான் நிலைமை. இன்றைக்கு யாரையோ பத்தி பேசுறான். என்னத்தையோ பத்தி தெரியும், நபிய பத்தி தெரியாது. என்ன நபிய பத்தி தெரியும் சொல்லுங்களே? என்ன தெரியும்? நபி உங்க மக்கால பிறந்த, மதீனால மௌத்தாயிங்க, நபியோட உம்மோட பேர் இது இவ்வளவுதான் தெரியும். புள்ள கேட்டு பாருங்க. சஹாபாக்களை பத்தி என்ன தெரியும்? எங்கட பெண் பிள்ளைகளுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன்களை பத்தி என்ன தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி என்ன தெரியும்? எவனோ விபச்சாரிகள் ஜினா செய்யக்கூடிய யாரு எக்டஸ்ன்றது யாரு? பத்தினித்தனமான பெண்களா? நான் சும்மா கேட்கிறேன். பத்தினித்தனமான பெண்களா? அவங்க பணத்துக்காக வேண்டி தன்னுடைய உடம்ப காட்டக்கூடியவங்க. விபச்சாரிகள், ஜானிகள் இவங்களை பின்பற்றாங்க. இவங்களை பத்தி தெரியும் இல்லையா? அவங்க எப்ப பிறந்த, எங்க வாழ்ற, அவங்க எத்தனை ஊடியில எத்தனை காரிக்கிற. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு யோசிக்க வானம். இன்றைக்கு நீங்க கண்ணால் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட காதுகளால் இது போல சம்பவங்களை கேட்கிறீங்க. உங்களோட கண் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் மௌத்தாகிறாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் அப்படித்தானே மௌத்துன்னு சொல்லி வரத்தானே செய்யும். சில காலங்க மௌத்தை பத்தி பேசிட்டாலும் சூடாகுற. மாத்து பத்தி பேசுறது ஆகப்பெரிய சுண்ணாக்கள் உண்டு. ரசூலுல் திருமதியுடைய ஹதீஸ் வருது, அக்திரு மின் திக்ரி ஹாதிமில் லஸாத், இன்பங்களை முறையடிக்க கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, வாப்பா மௌத்தாகிறாங்க, மகனுக்கு என்ன செய்ய தெரியாது? அல்லாஹு மக்ஃபுர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் வாப்பட பாவத்தை மன்னிச்சுடி யாழ்லான்னு சொல்லி துவா ஓத தெரியாது, தொழுகிக்க தெரியாது. ஆனா எல்லா எஜுகேஷனையும் கொடுத்திக்கிறேன். நம்ம கேட்கிற என்ன பிரயோசனம்? அதனால நான் எஜுகேஷன் கொடுக்கறது தவறுன்றதை சொல்ல வரல. ஏன் அதை தலைக்கு மேல வச்சுட்டு இந்த நபியுடைய சுண்ணத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் முதுகுக்கு பின்னாலையும் காலுக்கு கீழாலையும் வச்சுக்கிறோம். இது பிழைத்தானே? அது ரெண்டும் சமமா கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். செல்லக்கூடியவங்க இருப்பாங்க, அல்லாஹ் ஆலம். குர்ஆன் தான், ஹதீஸ் ஹதீஸ் தான், நபியுடைய சுன்னத் தான். அதுக்கு முக்கியத்துவம் 2வது தான், அடுத்ததெல்லாம் அவ்வளவுதான். அப்படி வாயில சொல்றதுல எங்கட இது இருக்கணும், எங்கட செயல் ரூபமா இருக்கணும். குர்ஆனுக்கு அதுக்கு இதுக்குன்னு இவ்வளவு எஜுகேஷனுக்கு செலவழிக்கிறோம். அதனால பெற்றோர்களை நான் சொல்லல, இங்க எங்கள்கிட்ட வாங்க, இங்க படிங்க அப்படி. ஏன்னா இது ப்ரொமோஷன் செய்யற இடம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஏழுமான மட்டும் எங்கள்கிட்ட மாஷால்லான திறமையான மௌலிமார்கள் இருக்கிறாங்க, உஸ்தாத்மார் இருக்கிறாங்க. ஏழுமான மட்டும் இந்த பிள்ளைகளை வழி நடத்துறதுக்காக பல முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு முயற்சி தான் இந்த முயற்சியும். இந்த வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தர்பியாவுடைய வகுப்புகள் சரியான முறையில ஒரு சிலபஸாக தொகுக்கப்பட்டு அவங்களோட பிள்ளைக்கு ஏற்ற, அதாவது கிரேட் 1 சொன்னா கிரேட் 1, கிரேட் 4 சொன்னா கிரேட் 4, அவங்களுக்கு ஏற்ற அந்த பாஷையில, அவங்களுக்கு ஏற்ற அந்த மொழி நடையில
மார்க்க விஷயங்கள், தீண்ட விஷயங்கள் கொடுக்கப்படணும் என்றுக்காகத்தான் இந்த பாடநெறி.